ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வெல்கம் வித் வணக்கம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 3 டேஸில் நிறைய விஷயங்கள் வந்து மைவி3க்கு சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு, ஒரு சில விஷயங்கள் பாதகமாகவும் அமைஞ்சிருக்கு. சாதகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா EOW டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மைவி3யோட மொத்த டேட்டா பேஸையுமே எடுத்து அவங்க கிளியராக எல்லா விஷயத்தையுமே சப்மிட் பண்ண போகிறாங்க. அதாவது நம்ம KYC டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண விஷயம் முதற்கொண்டு எல்லாமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெக்கார்டிக்கலாக எல்லா விஷயத்தையுமே அவங்க கிளியராக வச்சுருக்காங்களா அப்படின்றது முதற்கொண்டு, ஸோ அவங்களுடைய டிரான்சாக்ஷன் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கிளியராக செக் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அன்னைட்டிக் பண்ணி இன்னொரு தரவான ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு டைம் ஆகும் அப்படின்றனால இவங்களுக்கு பெயிலை வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கேஸோட எல்லா ஹியரிங்குமே பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் தான் நடக்கும். இதில் என்ன நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்த கம்பெனி மேலே இது ஒரு ஸ்கேம் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித டாக்குமெண்ட்லையுமே ப்ரூஃப் ஆகலை. சரி, இந்த கம்பெனி ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான எந்த எவிடன்ஸுமே அவங்க இன்னும் சப்மிட் பண்ணலை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிக்கு ரொம்பவே சாதகமான விஷயம் தான். ஸோ இதெல்லாம் நடந்திருந்தால் மட்டும்தானே அவங்க சப்மிட் பண்ண முடியும். ஸோ நடக்கலான்ற பட்சத்தில் இது எப்படி அவங்க சப்மிட் பண்ண முடியும்? ஆல்ரெடி இந்த கம்பெனி மேலே கொடுக்கப்பட்ட வழக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா சுமூகமாக முடியக்கூடிய விஷயம்தான். வழக்கை விசாரிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பேமெண்ட் போட்டிருக்காங்க, இதுக்கப்புறமும் பேமெண்ட் போடுவாங்க அப்படின்ற விஷயம் ப்ரூவ் ஆயிரும். ஸோ அவங்க கொடுத்த வழக்கு வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க. சப்போஸ் அதையும் மீறி அவங்க வந்து எனக்கு பேமெண்ட் கம்பல்சரி வேணும் அப்படின்னாலுமே அந்த 5 பேர் குறிப்பிட்ட நபர்கள் வந்து கேஸ் கொடுத்தவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கொடுக்க சொல்கிறதுக்கான ஒரு தீர்ப்பு மேபி வரலாம். பிற எதுக்கு வந்து இன்னும் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸில் விசாரிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து EOW டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோ டாக்குமெண்ட்ஸை வந்து இந்த கேஸ் சம்மந்தப்பட்டமாக வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாத்தையுமே கிளியராக அனலைட்டிக் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு மேற்கொண்டு அவங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுது. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். ஆல்ரெடி MD உள்ளே போகிறப்பே பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குவாங்கன்னு சொல்லியிருப்பார். இதில் இன்னும் 25 நாள் கூட முழுசாக முடியலை. ஸோ இதில் எப்படி வச்சு பார்த்தாலும் பணம் போடுவதற்கான வாய்ப்புமே இருக்குது, பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்புமே இருக்குது. ஸோ யாரும் பதற்றப்பட வேண்டாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடியே கிடைக்க வேண்டிய பெயில் கொஞ்சம் தாமதமாகி ஹைகோர்ட்டுக்கு போய் கிடைக்க போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாரும் மன வருத்தப்படாமல் உங்களுடைய டெய்லி சீலிங் லிமிட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிடுங்க. சரி, கம்பெனிக்கு வேறு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மேபி பிளானில் ஏதாவது அவங்க வந்து சேஞ்சஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஆல்ரெடி கம்பெனியில் நடந்துக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அதை திருத்தி மாற்றி அமைக்கிறதுக்கான ப்ராசஸை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆல்ரெடி SBO இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து EOW டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி எதெல்லாம் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் இனி அவங்க செயல்பட போகிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் இனி வரக்கூடிய விஷயங்களை புறமே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் படி தான் அவங்க ரன் பண்ண போகிறாங்க. மேபி மைவி3க்கும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் என்ன கம்பெனிக்கு பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு எளிய முறையில் எல்லா விஷயத்தையுமே எடுத்துகிட்டு வர்றதுக்கு இன்னமும் சில விஷயங்களை அவங்க மாற்ற வேண்டியது மேபி இருக்கலாம். அந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கலாம், இல்லை பிடிக்காமலும் போகலாம். ஸோ பிடிச்சிருக்கவங்க மேற்கொண்டு வந்து பயணம் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு அசம்ஷன் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நடந்துரும் நம்ம சொல்லலை. மேபி இந்த கம்பெனிக்கு ஏற்பட்ட மாதிரிக்கு இவங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இதை பார்க்குற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட் பண்ண போகிறீங்க. நெகட்டிவிட்டி பரப்புற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை கரெக்டான நேரத்தில் பரப்பினாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இதில் நிறைய பேர்த்தோட வாழ்வாதாரம் அடங்கி இருக்குன்றதை அவங்க மனசில் வச்சுருந்தாங்கன்னா ஸோ இந்த மாதிரி நெகட்டிவிட்டி அவங்க வந்து பரப்ப மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் ஊனமுற்றவர்கள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விடோஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் நிறைய பேர் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை மைவி3 ஆட்ஸை வச்சு தான் டெவலப் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் பெரிய ஒரு அடியையும் கொடுத்துட்ருக்கு. கண்டிப்பாக அவங்களும் அதுலேருந்து மீண்டு வெளியில் வரணும். இந்த நெகட்டிவிட்டியை பரப்புற எல்லாத்துக்கும் ஒரு ஹம்பல் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு இதை கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணுங்கள், நெகட்டிவிட்டி பரப்பாமல் இருங்க. ஏன்னா ஆல்ரெடி மன உளைச்சலானவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் மேலும் மேலும் அவங்க மன உளைச்சலாக்கும். அவங்களோட டெய்லி சீலிங் லிமிட்டை அவங்க அச்சீவ் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவங்கள தயவு செஞ்சு உங்களுடைய பசிக்கும் உங்களுடைய சந்தோஷத்துக்காக அவங்கள இறைய ஆக்காதீங்க. கண்டிப்பாக இந்த கம்பெனி பேக் டு ஃபார்ம் பழையபடி இயல்பு நிலையில் இந்த கம்பெனி ரன் ஆகத்தான் போகுது. ஸோ அதை எல்லாருமே பார்க்க தான் போகிறாங்க. MDக்கு எப்போ பெயில் கிடைக்கும், எப்போ பணம் வரும் அப்படின்ற டாபிக் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக MDக்கு நெக்ஸ்ட் மந்த் 10th ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இவங்களோட அஃபிடேவிட்டை தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேஸ் வந்து ஹியரிங் வந்துருச்சு அப்படின்னா அதிலிருந்து மேக்ஸிமம் 4 to 5 days வந்து அவங்க கால அவகாசம் எடுத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது முடிச்சிட்டாங்கன்னா உடனே பெயில் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதி இல்லை 15ஆம் தேதிக்குள்ளே MDக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு
அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எம்டிக்கு பெயில் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மைவி3க்கு சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய எல்லா விசாரணையுமே முடிஞ்சு இதுக்கப்புறம் மைவி3 முழு வீச்சில் ரன் ஆகலாம் அப்படின்ற மணிக்கு சர்டிஃபிகேட்டோட அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் நமக்கு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இது நடக்கணுன்றதான் நம்மளுடைய சேனலோட ஆசையும். எப்படி வச்சு பார்த்தாலும் அவர் சொன்ன கணக்குப்படி நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே நமக்கு பேமெண்ட் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா எம்டி வெளியில் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை பற்றி தான் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுப்பாங்க. எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு புரியுதோ இல்லையோ அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த கம்பெனியை நம்பி இருக்கக்கூடியவங்க யார் யார், எவ்வளோ நபர்கள், அந்த நபர்கள் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சதை விட எம்டிக்கு ஒரு படி அதிகமாகவே தெரியும். ஸோ கண்டிப்பாக வெளியில் வந்ததுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கான ப்ராசஸை மட்டும்தான் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்கக்கூடிய பேமெண்ட்டை முதல்ல கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய வாலெட்டில் நீங்கள் போய் ஆட்ஸ் வாலெட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பெண்டிங் வாலெட் அமௌண்ட் கிளியர் ஆனால் மட்டும்தான் அதுக்கு அடுத்த வித்ட்ரா வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பெண்டிங் வாலெட் வித்ட்ராவை தான் கொடுப்பாங்க. அது எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே போடுறதுக்கான முயற்சி தான் முதல் ஸ்டெப்பாக எடுப்பாங்க. நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்பீங்க நம்புகிறோம். ஸோ வழக்கம் போல் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரிக்கு நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்ல பாதையில் செல்வோம். வாழ்த்துக்கள், வணக்கம்.